வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் த ஜா லைஃப் ஸ்டைல்னு வந்துருக்கூடிய மேஜர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு அப்டேட்டுமே ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபல்லேருந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் காயினை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கோ அல்லது மெட்டா மாஸ்க்குக்கோ காயினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிங்கனாக்க வித்ட்ராவல் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. ப்ரோவுக்கு வந்து இப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? உங்களை ட்ரஸ்ட் வாலெட்டு மெட்டா மாஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு மூவ் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபல்லேருந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 23 காயின்ஸில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க இல்லை எந்த காயின் வச்சுருந்தாலும் சரி இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ப்ரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து எப்போ வந்து லைவ் ட்ரேடிங் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் போதும். இப்பொழுதுக்கு யாரும் டேரெக்டாக குளோபல்லேருந்து ப்ரோவுக்கு வந்து யாரும் வித்ட்ராவல் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. தயவுசெய்து யாரும் ப்ரோவில் இப்பொழுது டெபாசிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் அதான் சொல்லியிருப்பேன். அஃபிஷியலாக கம்பெனி சைட்லேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? யாரும் ப்ரோவில் இப்போதைக்கு டெபாசிட் பண்ணாதீங்க. அப்டேட் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் யாரும் ப்ரோவில் டெபாசிட் பண்ண வேண்டாம். வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க உங்களை ட்ரஸ்ட் வாலெட் அப்படி இல்லைனா மெட்டா மாஸ்க்கு மட்டும் காயின்ஸை வந்து மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரைட். அதே சமயத்தில் வந்து ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 320 காயின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க, ஓகே? ஸோ 320 காயின்ஸு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இப்போது அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா காயின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து இப்போ யூஎஸ்டிடி பேர், யூஎஸ்டிபி பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய காயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஓகே? இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா 250 காயின்ஸ்க்கு மேலே உள்ளே வந்துருச்சு. நியர்லி 240 காயின்ஸ் பக்கம் வந்துருச்சு உள்ளே, ஓகேங்களா? இன்னும் ஒரு 50 காயின்ஸ் சம்திங் தான், ஓகே? அதுவும் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமேலுக்கு காயின்ஸ் வந்து லைவ் ட்ரேடிங் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா யூஎஸ்டிபி பேரில் சியூசி காயின் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேட் ஆப்ஷன் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சியூசி மட்டும் ஒரு 500 யூஎஸ்டிபி, ஓகே? ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4000 யூஎஸ்டிபி. இப்போ லோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 யூஎஸ்டிபி ஃபார் சியூசி காயின்ஸ், ஓகேங்களா? ஸோ கிரெடிட் யூனியன் காயின். இதே போல் வந்து ஏபிடிசி காயினுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரேட் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ராப்பில் ஏர்ன் பண்ண காயின்ஸ்க்கான ட்ரேட் ஆப்ஷன் மட்டும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? பட் இதுதான் ரியல் வேல்யூனா இது ரியல் வேல்யூ கிடையாது. நம்மளுக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியல் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா காயின்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஏகப்பட்ட பேர்ஸ் வந்து யூஎஸ்டிபியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது லான்ச் ஆனிச்சுனாக்க ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உண்டு பண்ணும். ஏன்னா 320 பேர்ஸுங்கிறது ஒரு மேசிவ் பேர்ஸு. அதில் யூஎஸ்டிபி பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 100 காயின்ஸ்க்கு மேலே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் வேறு லெவலில் வந்து இது பூம் ஆகும், ஓகேங்களா? ஸோ வித்ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் காயினாக இருந்தாலும் சரி, சியூசி காயின்ஸாக இருந்தாலும், ஏபிடிசி காயினாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே $500 மதிப்புக்கான காயின்ஸை மட்டும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபலில் $500 மதிப்புக்கு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிபி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10,000 யூஎஸ்டிபியிலேருந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிபியோட ஒர்த்து வந்து பார்த்திங்கனாக்கா வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ வந்து ஃபைனல் லைவுக்கு வந்து வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு இது தெரியாது. ஸோ நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரஸ்ட் வாலெட் மெட்டா மாஸ்க்கு மட்டும் காயின்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஒய்சி வந்து கையோடு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற நபர்களை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும், ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்கள் யாருமே ரெஃபர் பண்ண முடியாது. அதனால் கையோடு நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜா லைஃப் ஸ்டைல். ஜா லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம், சார் இந்த கம்பெனி இன்னும் இருக்கா சார்னு கூட நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? பட் கண்டிப்பாக இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹாட்டான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க வருகிற 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்க லைவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இல்லை, நம்மளுக்கான இன்கம் ஆப்ஷனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஓகே? அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்காது. பட் உங்களுக்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கான கேட்வே வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான கேட்வே, என்ன மாதிரியான இன்கம் பிளான் அப்படிங்கிறலாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ லைவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னாக்கா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜா லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கனாக்கா ஜா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற கம்பெனிக்கு பதிலாக ஒரு நியூ கம்பெனி நேமில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ கம்பெனி நேமு
ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் ஈகாவில் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஜாப் லைஃப் ஸ்டைலுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஈகாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஈகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஜாப் லைஃப் ஸ்டைல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை உள்ளே போட்டு லாகின் பண்ணி அதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுலேயே ஒரு ஆக்டிவேஷன் ஆப்ஷன்லாம் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே அப்படியே ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது வந்து இன்றைக்கி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது. அதனால் ஈகா வந்து நீங்கள் ஜாப் லைஃப் ஸ்டைல் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து பர்சனல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஈகாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க உங்கள் ஈகாவை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய ஜாப் லைஃப் ஸ்டைலுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இன்புட்டாக கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை சார் நான் ஜாப் லைஃப் ஸ்டைலுங்கிற கம்பெனியை நான் கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தேவையான லிங்க் ஈகாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, ஈகாவில் வந்து இந்த 17ஆம் தேதி வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எண்ட் டேட்டு, புதிதாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லைவுக்கு வருது, வருகிற 20ஆம் தேதி. ஓகேன்னு ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன், கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க, அதனால தான் இப்போ இதை பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ 20ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு லைவுக்கு வருது. அப்போ 20ஆம் தேதியிலேருந்து லைவுக்கு வரும் பொழுது உங்களுக்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். இது இப்போ 2 வெரைட்டி இதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க 100% ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க பேமெண்ட் பண்ணி நம்ம இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே நாங்கள் பணம் கட்டியிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம். பட் ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறமேல தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 யூரோ வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே பணம் கட்டினவங்க கட்டியிருந்தாலும் சரி தான், கட்டாதவங்களும் சரி தான், யாராக இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து 10 யூரோ வந்து பே பண்ணிங்க அப்படின்னாக்க வீக்லி பே அவுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பே அவுட் மட்டும் வந்து 10 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வாரம் வாரம் வந்து உங்களுக்கு பே அவுட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கனாக்க எவ்ரி மந்த் வந்து நம்ம 49 யூரோ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லுங்கள். இதை பற்றின ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்து நம்மளுக்கு லான்ச் ஆகும்போது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷனு 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் 100% ஃப்ரீ கேட்வேயில் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதான் 20ஆம் தேதி தான் அந்த கேட்வே ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைக்கலாம். 20ஆம் தேதியில் வந்து உங்களை அந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷனில் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்களா அல்லது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஃப்ரீயாகவே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயில் உள்ளே போய்க்கலாம். இல்லை நான் அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், யாருமே கம்பல் பண்ணல, கம்பெனி கம்பல் பண்ண கிடையாது. எனக்கு ஓகே நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிறவங்க நீங்கள் 10 யூரோ பே பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க தயார் கிடையாது, நான் 100% ஃப்ரீலேயே வரேன், அவங்க அமௌண்ட் கொடுக்குறப்ப கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன்லேயே உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் வருது. வருகிற 20ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. ஈகாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை சார் நான் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். அந்த 10 யூரோ பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த 10 யூரோ வந்து பே பண்ணுறவங்களுக்கு வந்து 5 நாள் டைம் தராங்க. 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அந்த கேட்வே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேலுக்கு அந்த கேட்வே வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேவா, ஸோ நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. 5 நாளைக்கு மட்டும்தான் வந்து இந்த கேட்வே இருக்கும். அதுக்கப்புறமேலுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் 5 நாளைக்குள்ளே அந்த 10 யூரோ நீங்கள் பே பண்ணி நீங்கள் உள்ளே வரவங்க உள்ளே வந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஃபைனலாக ஈகாவில் வந்து ஏற்கனவே அதே மாதிரி வந்து பர்சனல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சம் பேக்கேஜஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஜாப் லைஃப் ஸ்டைலில். ஓகேங்களா, அந்த பேக்கேஜஸ் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நானே வந்து பார்த்தீங்கன்னாக்க 300 யூரோ பேக்கேஜெலாம் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணி அதுக்கான இன்கம் வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஃபைனலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா வருகிற 20ஆம் தேதி வந்து ஈகா பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் ஆகுது. அதில் 2 கேட்வே இருக்கும். ஒன்று 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்று வந்து 10 யூரோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பணம் கட்டினவங்க பணம் கட்டாதவங்க எல்லாருமே மறுபடியும் 10 யூரோ பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதில் நான் பே பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க பே பண்ணி நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்கம் வந்து பார்த்திங்கனாக்க
ஃபஸ்ட்டு இன்கம் வந்து 10 நாளையில் கிடைக்கும். அதுக்கப்புறமேல வர இன்கம் ஒவ்வொரு 7 நாள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு பே அவுட்டு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ளே போகிறவங்க ஜனவரி 20ஆம் அப்புறமேல தான் உங்களுக்கான இன்கம் வந்து ஃபஸ்ட்டு பே அவுட் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 யூரோ பே பண்ணுறவங்களுக்கு வந்து 3 லெவலில் வந்து நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க இதில். ஓகே, முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ 3 லெவல் டெப்த்தில் வந்து இன்கம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து 20%க்கு மேலே நம்மளுக்கு கொடுக்குறாங்க, 25% சம்திங். செகண்ட் லெவலுக்கு வந்து 15%, தேர்ட் லெவலுக்கு வந்து 15% தராங்க. ஓகேங்களா, இல்லை 3 லெவல் டெப்த்தில் வந்து நம்மளுக்கு இன்கம் வரும். ஹியூஜான இன்கமாக நம்மளுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளவு சார் இன்கம் கிடைக்கும்? நான் வந்து பணமே கட்டலை, எனக்கு எவ்வளோ தான் இன்கம் கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பர் மந்த் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 100 யூரோலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ரெஃபர் பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டிலே நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமம் 1000 யூரோ வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். யார் 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ளே வரவங்க. ஓகேங்களா, இதே வந்து 10 யூரோஸ் பே பண்ணுறவங்க வந்து அந்த இன்கம் மாதிரி 2 to 3 மந்த்ஸ் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, 10 யூரோ பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. டிசிஷன் இஸ் யுவர்ஸ், உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, விருப்பம் இருப்பவர்கள். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜாய் லைஃப் ஸ்டைல் நான் ரிஜிஸ்டர் பண்ணுமா சார்? ஜாய் லைஃப் ஸ்டைல் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஈகாவில் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாக்க போதுமானது. ஓகேங்களா, ஏன்னா டோட்டல் பிளாட்ஃபார்ம் டோட்டல் ஸ்ட்ரக்சரே வந்து மாறப்போகுது. ஸோ 20ஆம் தேதி வந்து லைவ்க்கு வரதா சொல்லியிருக்காங்க. இல்லை சார், நான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் லான்ச் ஆனதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ கொடுப்பேன், அந்த லிங்க்கில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஈகாவிலையும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இந்த ஜாய் லைஃப் ஸ்டைல் இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருட காலமாக இந்த வருதுன்னு எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்க ஃபைனல் எண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லான்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2 பிளாட்ஃபார்மே லான்ச் ஆகிடுச்சுன்னா வேறு லெவல் தான். ஓகேங்களா, அதனால் இந்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20ஆம் தேதி ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. அதனால் தெரிஞ்சிடும் என்னான்ட்டு. ஸோ கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ வந்து எந்த டைம் வேணாலும் நம்ம லான்ச் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனி டைம் எந்த டைமில், ஏன்னா கிட்டத்தட்ட 250 பேர்ஸ் பக்கம் வந்துருச்சு. அடுத்து ஒரு 50 பேர் தான், 320ங்கிறது ஒரு 50-70 பேர் தான் வரும். ஸோ அந்த 70 பேர் வந்துருச்சுனாக்கா அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ வந்து லான்ச் ஆகிடும். நம்மளுக்கான ஃப்ரீ ஏர் ட்ராப் எனக்கான ரியல் ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ ட்ரேடு வந்து லைக் வந்துடும், ஜாக் பாட்டு தான். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஸோ எல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்காங்க, கொஞ்சம் லைவில் இருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இல்லை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.